हमारे योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। नाथ महाराज की जय हो। भगवान योगी राम சுவாமிய ராஜபாளையம் முரம்பு இந்த பஜனை மடத்தில் ஜூன் மாதத்தினுடைய சத்சங்கம் இப்போது நடைபெறுகின்றது. இங்கே ஐயா சர்க்குணம் ஐயா ஒரு குடும்ப நிகழ்ச்சி காரணமாக வர முடியவில்லை. ஆனால் அவர் தான் இங்கே எல்லாம் இருக்கிறார். அவர் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த ஆலயம் முழுக்க அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. எனவே நான் அவருடைய அன்பிற்காகவும் உங்களுக்காகவும் வந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த முரம்புக்கு வந்திருக்க காரணம் உண்மையிலே சர்க்குணம் ஐயா. நான் இல்லாத தைரியமாக பேசலாம், பேச தயக்கமாக. ஏன்னா நான் வாழ்க்கையில் மிகவும் மதிக்கிற பெரியவர்கள் ஒருத்தர் சர்க்குணம் ஐயா. எனக்கு அவர் ஒரு ரோல் மாடல். 80 வயதிலும் பகவான் யுவராஜ்குமார் கொண்ட அன்பை இன்னும் மறக்காமல் இந்த வயதில் உடல்நல குறைவோடு அவரை விருதுநகர் இருக்கார். ஆனாலும் மாதந்தோறும் இந்த 2வது ஞாயிற்கு கிளம்பி வந்து எல்லா ஏற்பாடையும் முடிச்சுட்டு போய் மேலே முதலாக வந்துட்டாங்க. அப்போ அது டெடிக்கேஷன் ஆன்மீகத்தில் இருக்கும். வாழ்க்கையிலையும் எதுலேயும் ஒரு டெடிக்கேஷன், செய்யக்கூடிய வேலையில் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் இருந்தால் கூட அதுலேயும் நல்லா செய்யணும், அது ஒரு நேம் வாங்கணும், சிறப்பாக செய்யணும். அது மாதிரி ஆன்மீகத்திலையும் பூரண ஈடுபாடு இருக்கணும். அட்டை போட்ட புக்கோட அவர்களுக்கு மற்ற புக்கு அவங்க அது பரிபூர்ணமான ஈடுபாடு இருக்கோ. பூரணம்னாலே அது வந்து அது வந்து தெய்வம். எங்கு பூரணம் வரல அது தெய்வம். தெய்வம் ஒன்று தான் பூரணம், மற்றெல்லாம் நம்மளாம் அளவுற. எது முழுமையாக இருக்குன்னா தெய்வம் தான் முழுமையாக. இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் பூரணமாக செஞ்சுட்டீங்கன்னா அங்கே தெய்வத்தன்மை வந்து இறங்குது. அதுதான் அது ஒன்று. அப்போ இதில் வந்து எனக்கு வந்து சார் வந்து டெடிக்கேட்டட். நீங்களும் வரீங்க, நான் கொடுக்க முடியாது. சத்யநாராயணன், அண்ணாமலை, என்னுடைய ஜோதி மகன், இது எல்லாருமே எனக்கு எனக்கு பிரியமானவர்கள். ஈதில் ஆகிட்டுனா நீங்கள் தான் எனக்கு மிக பிரியமானவர்கள். எனக்கு உறவு மேலே எனக்கு ஒரு தனி பாசம் உண்டு. தொடர்ந்து நான் ரம்யான குறைஞ்சிக்கணும்னா அப்படியே எனக்கு வேண்டி வரலாம். அதனால் இது ஒரு குடும்பம், நம்மளாம் யோகிராம் குடும்பம். ராஜபாளையத்தில் ஒரு யோகிராம் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய ஆசை என்னன்னா மாதந்தோறும் செஞ்சுக்கணும், முகம் மறந்துடுறாரு. அதனால் மாதந்தோறும் ஐயா சுப்பிரமணிய ராஜா சொல்லி மாதந்தோறும் 2வது ஞாயிறு ஒரு விசிட் அடிச்சிருக்கேன். ஏன்னா காலை 10:30 மணி, 1 மணி கிளம்பிடலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து என்ன ஒரு சத்சங்கம். என்ன சொல்கிறோம், இறைவனுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லுவோம், கொஞ்சம் நாமா சொல்கிறோம், கொஞ்சம் பஜன் பண்ணுறோம். அப்புறம் இறை சிந்தனையில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மூழ்கி. இது வந்து நமக்கு ஆத்மாவுக்கு உணவு. பகவான் வந்து நமக்கு மற்ற உணவெல்லாம் தராது, இதுக்கு ஒரு உணவு வரும். அது இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். ஆத்மாவுக்கும் உணவு தரணும். அந்த ஆத்மாவுக்கான உணவை தருகின்ற இடம், கிடைக்கின்ற இடம் தான் சத்சங்கம். இப்போ இதில் நான் இன்னைக்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கிறேன். சத்குரு நம்முடைய குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா ஆத்ம விடுதலையை அருள்கின்றார். நமக்கு வந்து ஆத்ம விடுதலை நமக்கு எவ்வளோ தேவையா, நம்ம வேணுமா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு ஜென்மமாக எதுக்கு போயிட்டுருக்கீங்கன்னா இந்த ஜென்மங்களெல்லாம் ஒரு கடைத்த இருந்தால் போயிட்டுருக்கேன். நமக்கே தெரியாது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நிறைய பேர் கடை எது ஓடிட்டு இருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கார் வாங்கணும், கூட 2 வீடு வாங்கணும், கொஞ்சம் சொத்து சேர்க்கணும், பையங்களாக நல்லா படிக்க வைக்கணும். ஓகே, இது இந்த இக வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் 2 அம்சம் இருக்குது, இக வாழ்க்கை, பர வாழ்க்கை. இவ்வுலக வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்கணும், அவ்வுலக வாழ்க்கைக்கு தயாராகணும். இதை முடிச்சுட்டு இல்லை, இது நடந்துட்டு போய் அது கொஞ்சம் ரெடி ஆகிடும். அருளில்லாக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால இக வாழ்க்கையை யோகி மறக்கவே இல்லை. அதனால் யார் வந்தாலும் சௌக்கியமாக இருப்பேன்னு சொல்லி அவங்க அனுகிரகம் பண்ணுவாங்க. சாமி இக வாழ்க்கையும் நம்ம வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கர்ம காண்டம், ஞான காண்டம்.
கர்மகாண்டங்கள் நம்முடைய பணிகளை எப்படி செய்யணும், அதான் இது சாம வேதங்கள் அர்த்தம். இந்த உலக வாழ்க்கையில் நீ எதை எப்படி செய்யணும், அதற்கான யாகாதி கர்மங்கள்லாம் இருக்கிற யாகங்கள் முறையாக செஞ்சால் மழை பொழியும், உனக்கு எல்லா வளங்களுக்கு பிறகு நீ நல்லா இருப்ப, சௌக்கியமாக இருப்ப. அப்போ வேதம் கர்மகாண்டம் வழியாக இந்த மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் அப்படின்னு தேவாரம் நல்ல இந்த மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாருக்கும் ஒரு குறைவில்லை அப்படின்னு ஒரு தேவாரம் வருது. அப்போ அதையும் நம்முடைய வேதம் போற்றிட்டு கூடவே வேதத்தினுடைய அந்தமாக என்ன வருது, ஞான காண்டம். அதான் உபநிடதங்கள் வரியன் அந்த வகுப்பு தான் பல இடங்கள் நடத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இங்கேயே ஆரம்பிச்சோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் வரணும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உபநிடதம் ஈஷோபனிஷத்து பிடிச்சி குண்டகோபனிஷத்து பிடிக்கிறேன், அதில் கேனோபனிஷத்து போகணும், 12 உபநிடதம் இருக்குது, எல்லா இடங்களையும் படிச்சுட்டு வரோம். அப்போது கர்ம காண்டம் முடிஞ்ச உடனே ஞான காண்டம். நம்ம வாழ்க்கையே 2 பகுதி. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கர்ம காண்டம், கொண்டு வந்த கர்மா எல்லாத்தையும் காலி பண்ணும். அப்புறம் இங்கே இருக்கிற உலகியல் கடமைகளெல்லாம் நிறைவு செஞ்சு என்ன வரணும், ஞான காண்டத்துக்கு நீங்கள் நகரணும். ட்ரெயின் ஒரே ஸ்டேஷன் தான் நின்று போச்சு, அடுத்த ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகணும் தான். அப்போ கர்மகாண்டத்துலேருந்து வாழ்க்கைங்கிற ட்ரெயின் எங்கே போகணும், ஞான காண்டங்கிற ஸ்டேஷனுக்கு போகணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும். எனவே கர்மகாண்டத்தில் இருந்துட்டு இருக்கும்போது ஞான காண்டத்துக்கான கொஞ்சம் தயாரிப்புகளை செஞ்சோம்னா கர்மகாண்டம் முடியும் பொழுது ஈஸியாக ஞான காண்டத்துக்கு போயிடலாம். இதுதான் வாழ்க்கை. வேதம் கர்மகாண்டம், உபனிஷத் ஞான காண்டம். வேத அந்தம், வேதாந்தம் உபனிஷத், அது ஞானத்தை பொறுத்தது. மனிதன் இக வாழ்க்கை வெற்றி பெறணும், சகல சௌக்கியங்களும் பெற்று தொழில அமோக வெற்றி பெறணும். ஜோதி சுவாமிகிட்ட வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் பொன்மாறி புரியணும்னு பேசுகிறேன். எல்லா தொழிலையும் அது 6 5 10 ஆயிடுச்சு, 10 1100 ஆகும் வேண்டாம். ஏன்னா எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா பசங்களாம் நல்லா படித்த ரெண்டு மணி மாதிரி இருக்கு, சிங்க மாதிரி ஒரு ஆளுக்கு பார்த்துட்டு. ஏன்னா அங்கே வந்து ஒரு நிழலுக்கு ஒதுங்கினா கூட சாயங்காலம் தூக்கி வர சொக்கனாலும் எங்கேயோ போயிடுவான். அந்த சொக்கனாலே பெரிய ஆள் பண்ணி சொக்கனால கேட்க வச்சு அவன் பார்வையிலே சம்மந்தம் பண்ணாது. ஏன்னா அதனால் சொல்ல வந்தேன்னா, அதனால் வாழ்க்கையில் 2 அம்சங்கள், ஒரு இக வாழ்க்கை, ஒரு பர வாழ்க்கை. அப்போ நம்ம இக வாழ்க்கையிலேயே சுற்றிட்டு இருக்கிறோம், பர வாழ்க்கைக்கு நம்மளை நேரம். இதுக்கு வர்றவர் தான் குரு. இப்போ லைஃப் நம்ம எல்லா லைஃப்லையும் குருநாதர் வந்துட்டார். குருநாதர் வந்துட்டாருன்னு என்ன அடையாளம் தெரியுமா, ஒரு ஆன்மா பக்குவம் அடைந்து அது ஆத்ம விடுதலைக்கு தயாராகிறதுன்னு சொல்லும்போது குரு வந்துட்டார். குரு தான் உன்னை கொண்டு சேர்ப்பார். இக வாழ்க்கையில் இருக்கவர் மத ஜாமியில் கும்பிடலாம், ஏன்னா அவங்க அதனால பலன்களை தான் தரக்கூடிய ஆள். ஆனால் குரு அப்படி இல்லை, மிகப்பெரிய பலனை உனக்கு தரக்கூடிய ஆள். அவர் என்ன பண்ணுவார், குரு ஒருத்தர் வாழ்க்கையில் வாராருன்னா அது எதற்கான அறிகுறினா அவருடைய ஞானத்துக்கான ஒரு தேடல் வந்துச்சு, அந்த ஜென்மம் வந்துச்சு. அப்போ இவனை தேர்த்தணும் அப்படிதான் குரு வாழ்க்கையில் வர. நீங்கள் பக்தி வழிபாடு நிறைய இருக்கும், நீங்கள் பல லட்சம் பேர் அதுக்கு பின்னாடி போவாங்க, அது குருவிக்கு பின்னாடி சில 1000 பேர் தான் போவாங்க. அதாவது தான் உலக அமைப்பு அப்படிதான், எல்லாரும் எல்லாத்தையும் வந்துட முடியாது. பல கோடி பேர்கள் நார்மலான பக்தி வழிபாடுகளுக்கு போயிட்டு இருக்கும்போது அது சில 100 பேர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு குருவை சரணடைந்து பண்ணுவாங்க. அதிலும் உத்தமமான குரு கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தீங்க. நாட்டில் குரு லேபிள் ஏகப்பட்டது இருக்கு. வரும்போதே குரு சொல்லிட்டு தான் வரான். நம்ம சாமி பெற சொல்லி வரும்போதே நான் குரு அப்படிலாம் வரான். இப்போ எனக்கே பயமா இருக்கு. இப்போ சாமியை கண்டு சாமியை இப்போ காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாமி பெற சொல்லியே குருநாதர்கள்லாம் கிளம்பிட்டாங்க. எப்பாருமே சாமி எப்படியா காப்பாற்றணும் இந்த குருநாதர்கிட்ட இருந்துன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்போ நீங்கள் எல்லாரும் எவருமே நல்ல சிஷ்யனாக இருக்க விரும்பல, வரும்போதே குருவாகணும்னு நினைச்சுவாங்க. நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்டாக இருக்க போறீங்களா, நல்ல ஸ்டூடெண்டாக இருந்தால் வாத்தியார் ஆகும். நீ வரும்போதே நான் வாத்தியார்னு சொல்லிட்டேன்னா நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்டாக இருக்கு, நல்ல ஸ்டூடெண்டாக இருக்கு, நல்ல பாடம் படி நல்லா தெரிஞ்சு அப்போ உடனே ஒரு நாள் அவங்களே உடனே வாத்தியார் ஆக்குவாங்க. அதனால் என்ன கேட்டதுன்னா, ஒரு உத்தமமான குருவை நாம் சரணடையணும். குரு வாழ்க்கைக்குள்ள வாராருங்கிறது என்ன அறிகுறினா, நாம் ஞானத்துக்கு தயாராக இருக்கிறோம், ஞானத்தை வச்சு நகர ஆரம்பிச்சது கூட வருவோம். குரு எதுக்காண்டி வராது, ஆத்ம விடுதலை. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்ன நினைச்சுக்க, நம்மளோட உடம்புன்னு பார்க்கணும். நம்ம இந்த உடல் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. நாம் இந்த உடல் அல்ல, இந்த உடலில் நம்ம இருக்கோம். இந்த உடல் நம்ம வாழும் வீடு, இது வந்து வீடு. ஆனால் இந்த வீடு அப்பவும் பழசாயிடுச்சு. என்ன பெயிண்ட் அடித்தாலும், என்ன பெயிண்ட் தலையில் மேலெல்லாம் அடித்து கருப்பாக்குனாலும் ஒரு நாள் பல காட்டிடுவோம், 2 நாள் அடிக்காமல் 3 நாள் பல காட்டிடுவோம். வெளுத்து சாயம் வெளுத்து போயிடும், சாயம் வெளுத்துடும். அப்போ என்ன கேட்டதுன்னா, இந்த உடல் தற்காலிகமானது. இது வருஷம் இது கொஞ்சம் பழசாயிரும், இத்து போயிடும். ஒரு இடத்துல டோக்குன்னு ஒரு நாள் கீழே விடுவோம். இது வந்து இப்போ இந்த உடல் தற்காலிகமானது. அதில் உள்ள ஒருத்தன் கிடக்கான், நொய்யின்னு மனசு அடங்கவே நடக்கணும். என்ன கொடுத்தாலும் அடங்க மாட்டேன். நொய்யு இந்த பிரச்சனை தான் அடுத்த பிரச்சனை, அடுத்த குரங்கை விட கேவலமாக தாங்கிட்டு அடங்காத இன்னொரு யாரு, மனம். இது நமக்கு தெரியுது. ஆனால் இவனும் நிரந்தரம் கிடையாது. இவன் தாக்கிட்டே இருப்பான்.
இவனே ஒரு பொசிஷன் இருக்க மாட்டான், இப்படி தாவிக்கிட்டே இருக்காம இவனும் நான் இதான் உபரிசத்தில் தான் கேட்பான். நீ யாருன்னு கேட்பான். ரமணர் நான் யார் கேட்கணும், நீ உடம்பா இல்லை மனசா, இது ஒரு குரங்கு, இது ஒரு இடத்துல நிற்காது, நான் மனசு. அப்புறம் என்ன வராது, புத்தி, இது சரி தப்பி போகிற போக்கு சரி. உள்ள ஒருத்தர் பேசுவான்ல, நம்ம வெளியே நல்லா நேரத்தான் காட்டிட்டாலும் உள்ள ஒருத்தன் வந்துட்டு, ஏய் நீ போக்கு சரியில்லை மகனை, நீ அடி வாங்க போற அப்படின்னு உள்ள இருந்து ஒருத்தர் ஒரு குரல் கேட்கும்ல, அந்த ஒருத்தரும் அதெல்லாம் இல்லை, நான் சரியா தான் போயிருக்கேன், அவன் சரியில்லை, நான் சரியா தான் இருக்கேன், அவன் சரியில்லை. அது அகங்காரம். புத்தி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும்போது ஒரு அகங்காரம் முடிச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊரில் எல்லாம் எல்லாரும் ஏதை நான் இருக்கேன், அதெல்லாம் பரவாயில்ல, உலக நாட்டு தான் இருக்கும், நானும் உலகத்தோட ஒட்டி போனதாக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணும். அது அகங்காரம், அதான் அழியும். அதனால மனம், புத்தி, அகங்காரம், இந்த குரல்லாம் உங்களுக்குள்ள கேட்கணும். இந்த உடல்ல எல்லாரும், இந்த உடலுக்குள்ள எல்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து வேடிக்கை ஒருத்தர் பார்க்கல, இப்படிலாம் நான் யோசிக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்க்கல, பார்ப்பானை பார், ஒருத்தவரை பார்க்கல, அந்த பார்ப்பானை பார், ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான அவனை பார். மத பூஜை பார்ப்பான் வேற, நான் சொல்ற பார்ப்பான் வேற. பார்ப்பானை பார், ஒன்னே ஒருத்தர் உள்ள இருந்து பார்க்க, அவன் யாரு, அவன் தான் ஒரிஜினல். நீ இந்த உடல் அல்ல, உனக்குள்ள சதா அலை பாஞ்சிட்டு இருக்கிற மனம் நீ அல்ல. உனக்கு அப்பப்போ வந்து குட்டி சொல்லி ஒருத்தன் போறானே அவனும் இல்லை, அவனால நான் சரியா தான் போறேன்னு சொல்றானே அந்த அகங்காரமும் நீ இல்லை. இந்த உழவுடுறாம ஒருத்தன் வந்து அப்படியே ஒண்ணுமே தெரியாம பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, இது எதுலையுமே கலந்துக்காம எல்லாத்தையும் பார்த்து அவன் ஜவனே இருக்கான் பாருங்க, அவன் தான் நீ, அவன் தான் ஆத்மா. உனக்குள்ள ஒரு வேடிக்கை பார்த்த அப்சர்வர், உனக்கு ஒரு விட்னஸ் இருக்கான். ஆங்கிலத்தில் பரவாயில்ல, அப்சர்வர்னு சொல்லலாம், விட்னஸ். ஒருத்தர் சாட்சியா இருக்காங்க, சமஸ்கிருதத்தில் சாட்சி பாவம், உள்ளுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கு, அதான் மனசாட்சி. மனசார சொல்லுப்பான்னு சொல்லலாம், மனசாட்சி கொடுக்கல. எல்லாத்துக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கானா அவன் கரெக்டாக பார்த்துக்கிட்டான். அவன் இது எதுக்குள்ளே விட மாட்டான், அவன் மனசுக்குள்ளே வரமாட்டான், புத்தி மாதிரி அவனுக்கு புத்தியும் சொல்ல மாட்டான், அவன் அகங்காரத்துக்குள்ளே வரமாட்டான், எல்லாத்தையும் சிரிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் எல்லாம் தெரியும், நீ எவ்வளோ குறிப்பேன் அவனுக்கு தெரியும், அவன் வந்து பார்த்து அந்த சாட்சி இருக்கான் உனக்குள்ள உன்னை பார்க்குறான், அவன் தான் இறைவன், அதான் அவனுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவை உணர்ந்தாலே மீதி எல்லாம் அடங்கிருக்கும். ஒரு சின்ன குழந்தை தனக்கு கூட விளையாடிட்டு இருக்கும், நம்ம அதை பார்க்குறோன்னு தெரிஞ்சுன்னா உடனே விளையாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும், நம்ம அதை பார்க்குறோன்னு தெரிஞ்சுன்னா உடனே அதை வெக்கப்பட்டதை விளையாட்டு இருக்கும். அது மாதிரி இந்த உடல் மனசெல்லாம் இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கு. இந்த பார்ப்பானை வச்சு இந்த ஆத்மா அதை பார்க்க ஆரம்பிச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுவோம், அவங்க டான்ஸ் எல்லாம் குறைச்சி மனசு நம்ம இப்போ பார்க்காங்கன்னா மனசு கொஞ்சம் ஒழுங்கும், அகங்காரம் ஒழுங்கும், புத்தி ஒழுங்கும், எல்லாம் ஒழுங்கும். அப்போ என்ன செய்யணும், இந்த உள்ள இருந்து உன்னை பார்க்குறான் பாருங்க, அவன் வெளியே இருப்பாங்க. நான் யார்னா எல்லாவற்றையும் உள்ளே வந்து உன்னை பார்த்து கொண்டு எந்த அபிப்பிராயம் சொல்லாமல் எந்த அபிப்பிராயம் இருப்பான், அவன் பார்த்துட்டு கொண்டுமே தான் இருப்பான். அந்த இடத்துக்கு நீ நகர்க்கும், அதான் நீ ஆக்சுவலி, அதுதான் நான், அதுதான் நம்முடைய ஆத்மா. ஆத்மா அவங்களை ஒன்று சொல்லாது, சரி சொல்லாது, தப்பு சொல்லாது. என்ன சொன்னீங்க, சரி சொல்லாது, தப்புன்னு சொல்லாது, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரியும் இந்த ட்ராமா என்னன்னு புரியுது, மிக தற்காலிகமானது. இந்த டான்ஸு ஆட்டமெல்லாம் ஒரு நாள் நிற்க போகுது, எல்லாம் அவுட் ஆக போகுது. அப்போ நான் வருவேன், கடைசியாக நான் தான் வருவேன். எல்லாரும் போயிருவீங்க, கடைசியாக வர போகிறது நான் தான் அப்படின்னு அந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை உங்களுக்கு துறைக்கி காட்டுற ஆள் தான் யாரு, குருநாதர். குருநாதர் இந்த ஆத்மா பல ஜென்மங்களாக வந்து பக்குவம் அடைஞ்சி எல்லாம் நாங்களும் சேர்ப்போம். நமக்கு ரஜினிகாந்த் ஒரு நல்ல உதாரணம், பேர் புகழ் பணம் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஏன் இந்த இமயமலை அவர் கட்சி ஆரம்பிச்சு எனக்கு முதலமைச்சராக இருக்கிறேன், அதுலேயும் ஆசை. அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை விட்டாலும் அவர் தான் முதலமைச்சர், கேட்டாலும் அவர் தான் அன்னைக்கு முதலமைச்சர். அதெல்லாம் வந்து கேட்கல, எனக்கும் நீங்கள் முதலமைச்சராக இப்போ தென்படி முதலமைச்சராக ஈஸி 50 படம் நடித்த அடுத்த முதலமைச்சர் நான். எனக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கஷ்டமே இல்லை, 50 சினிமா நடிச்சுட்டா போதும், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர். குச்சி தள்ளி வழி நாயை நிறைய விட்டா கூட ஓட்டு போட்டுருவாங்க. நம்ம மக்களோட அருமையான மக்கள். இல்லை எனக்கு ரொம்ப சுலபமாகிடுது, வாழ்க்கை எனக்கு ரொம்ப சுலபமாக தெரியும். அப்படி இல்லை. ஆனால் அதிகாரம் ஆனால் இதெல்லாம் தற்காலிக, 5 வருஷத்தான். எவ்வளோ பெரிய அதிகாரமாக 5 வருஷம் நினைக்காது. வாழ்க்கையே தற்காலிகமாக யார் ஆளுறாங்க, இந்த ஆழ்வம் ஆளலை சார், ஆழ்வம் ஒருத்தர் தான், ஆண்டவன் தான். அவன் தான் என்னைக்கு இந்த உலகத்தை ஆண்டு. மனிதர்கள் தற்காலிகமானவர்கள், 5 இயர்ஸ் தான் இருக்கு. லீகலாக அஃபிஷியலாக இப்போ 5 வருஷம் தான், கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாது, குடி தள்ளிடுவோம். அப்போ இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது யாருன்னு கேட்டால், பஞ்சபூதங்கள் வழியாக இந்த உலகத்தையும் உடம்பையும் சேர்த்து ஆண்டுட்டு இருக்கிறது யாரு,
எந்தை, என் தந்தை, யோகிராம மக்கள் தந்தை, தந்தை தான் எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்கார். அவர் இந்த ரியல் ரூலர் அவர் தான். அப்போ நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு விசுவாசமாக இருக்கணும், அவருக்கு நம்ம படிக்கணும் இருந்தோம்னா அந்த வாழ்க்கையுடைய தன்மையே. அப்போ நம்ம இக வாழ்க்கையில் பொன் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், சில பாதுகாப்புகள் ஒன்று குழந்தைகளெல்லாம் படித்து உருவாக்கி கொண்டு இது நம்முடைய கடமை. இதையும் சிறப்பாக செய்யும், இதையும் 4 காசு சேர்க்கணும். இல்லானே இல்லாலும் வேண்டாம், பெற்ற தாயும் வேண்டாம் பழமொழி. பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு பொருள் இல்லாத உலகம் இல்லை. எனவே பொருள் கண்டிப்பாக சேர்க்கணும், பாதுகாக்கணும். அது ஒரு நிதானம் வேணும், அது ஒரு ப்ராப்பர் பிளானிங் வேணும், கொஞ்சம் சிக்கனம் வேணும், தேவையை அளவறிந்து செலவிடணும், சும்மா எடுத்து விடக்கூடாது, ஒரு நிதானம் அதில் வேணும். இதெல்லாம் நல்ல குணம், இதெல்லாம் இன்னும் உயர்ந்த பண்புகள். இக வாழ்க்கைக்கே நல்ல பண்புகள்லாம் வேணும். ஏன்னா கையில் வந்து சொன்னால் வாரி விட்டுறக்கூடாது, கையில் வந்தாலும் நாளையும் கணக்கு பண்ணி கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகணும். அப்போ அதுக்கே நல்ல குணம் வேண்டியது. இப்போ இந்த பர வாழ்க்கையில் ஒரு நாட்டை வந்துச்சுன்னா இக வாழ்க்கை இன்னும் சிறப்பாயிடும். 4 காசை எப்படி மிச்சப்படுத்தணும், எப்படி வாழணும், எப்படி ஒரு நிதானமாக போகணுங்கிற இந்த பர வாழ்க்கைக்கான கல்வி அதையும் கற்றுக் கொடுக்கும். இப்போ இக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பர வாழ்க்கைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள எப்படி ஒரு சூரியன் வரும்போது வெளிச்சம் போல வருங்க. சூரியன் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், வெளிச்சம் போதே வந்துடும். 5:45 பதிலே பிடிச்சிது. சூரியனை கண்டமாக 6:15 ஆகும், ஆனால் 5:45 வெளிச்சம் வந்தது. அது மாதிரி ஞானம் வர முன்னாடியே தெளிவு வந்து. அதனால தான் யோகித்த பாட்டு அடிக்கடி பாடுவார் திருமந்திரத்தில், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல். திருமந்திரம் 4 வரிகளாக உனக்கு தெளிவு எப்படி கிடைக்கும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அதாவது பார்க்கணும், சாமியுடைய திருமேனியை பார்த்தாலே உனக்கு தெளிவு. குருட்டுக்கு ஒன்றுமே கேட்க வேண்டாம், குரு முன்னில் உட்கார்ந்தாலே குருவுடைய இந்த படத்து முன்ன உட்கார்ந்தாலே அந்த தெளிவு தானாக கிடைக்கும். தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், அதான் நம்ம செஞ்சு குருவுடைய நாமத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் சதா சர்வகாலம். இதுவும் நமக்கு தெளிவு தரும். தெளிவு குருவின் திருவார்த்தைகள். எங்களை மாதிரி அடியார்கள் வந்து சுவாமி சொன்ன கொட்டேஷன்ஸ் அதெல்லாம் பேசுகிற மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்கல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே மெடிடேட் ஆனிவர்கள். குரு ஒரு சிந்தித்தலா மெடிடேட், அவரையே சதா சர்வகாலம் நிறுத்தி பகவானே அப்படின்னு சொல்லி அதன் மீது நிறுத்தி தியானம் பண்ணவும் குவி உடைய கவனத்தை அதை குடிச்சது. அந்த தியானத்தில் அப்படியே இருந்துச்சுன்னா வாழ்க்கையை தெளிவு. தெளிவுங்கிறது எல்லாத்துக்கும், மிக வாழ்க்கைக்கும் தெளிவனும், பர வாழ்க்கைக்கும் தெளிவு. இந்த தெளிவை குரு தந்துருவார்கள். எனவே நம்ம வாழ்க்கையில் இப்போ குரு வந்துட்டாரு. அர்த்தம் என்ன கேட்டாச்சுன்னா, நம்ம பல ஜென்மங்களாக ஓடி 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 போதுண்டா சாமி இந்த ட்ராமா அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு நம்ம ஆன்மா வந்துச்சு. அதனால தான் குரு வந்துட்டாரு. குரு நம்ம கையை பிடிச்சிட்டாரு. நம்ம இங்கே அவர் கூட கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான். அவருக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, அவரை பற்றி சிந்திங்க, டைம் கிடைக்கும் அவருடைய நாமத்துக்கு. பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. எப்பமா ஓய்வு வந்தால் ஒரு விஷயம் சாமி ஒரு மனசுக்கு கொஞ்சம் நாமா சொல்லுவோம் போதும். 5 நிமிஷமாக இருக்கலாம், 2 நிமிஷமாக இருக்கலாம், தப்பே இல்லை. கடுமையாக வேலை பண்ணிட்டீங்க, நடுவு ஒரு கேப் வந்து அப்படின்னு நான் பெரும்பாலும் பஸ்ஸு காரில் ஏறி போகிறது நான் பாட்டு எனக்கு கூட நாமா சொல்லிட்டு சாமியோட ட்ராவல் பண்ணுறேன். நல்லா காற்று வீசுது, ஜன்னல் ஓரமாக உட்காந்தோன்னா காற்று நல்லா வரும், ஆனந்தமாக உட்காந்துட்டு பகவானை நினைச்சிட்டு பகவான் பாடல்கள் அதில் மனசுக்குள்ள பாடல் அப்படியே போயிட்டு அந்த யாத்திரை சுகமாக இருக்கும். அதனால் அப்பப்போ அந்த குருவை உனக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி அவருடைய நினைவில் உன்னுடைய பொழுதுகளை அப்படியே கழிச்சு வரும்போது இந்த இடம் என்ன ஆயிரும்? குரு வாழ்கிற இடமா போகும். இது மாறும்போது ஒரு பெரிய மலர்ச்சி, மிகப்பெரும் மலர்ச்சி வரும். ஏன்னா குருவால் மட்டும்தான் உங்களை வந்து விடுதலை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. முந்தை வினை, இதே திருமந்திரம் சொல்லுது, முந்தை வினையும் முடிச்சை அவிழ்ப்பது, பிந்தை வினையை பிசைவது. குருவுக்கு கடவுள்கிட்டே இல்லாத பவர் குருவுக்கு இருக்கு. அதனால கடவுள் என்ன செய்வார்? சில கர்ம விதிகளின்படி வாழ்க்கை வச்சுக்கிறார். சில விதிகள் தர்மம் சனாதனம் இதாக ஓடும். கடவுளுக்கு சில விதிகளை உருவாக்கிட்டார். சில கர்மா சில தர்மா எல்லாம் வச்சுட்டார். இதன்படி உலக வாழ்க்கை நடப்பதாக அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். முடிஞ்சு அப்படிதான் நடக்கும். நீ என்ன தலைவுப்புற இருந்தாலும் நீங்க கொண்டு வந்த சஞ்சித கர்மா தீரது வர எல்லா கர்மா தீர வரை இங்கே வாழ்தான் ஆகணும். என்ன அழுதாலும் முழுதாலும் கர்மாவை காலி பண்ணாமல் இயல்பு போகணும். இது தெய்வம் போட்டிருக்கிற நீ, இதெல்லாம் விதிப்படி வாழ்க்கை எப்பயும் விதிச்சாச்சு. இந்த இடத்துல குருவார் அவரு இதில் 2-3 வேலை பார்க்குறாரு. முன்னை வினையில் முடிச்சு அவர் போய் பார்க்குறாரு. யாரும் நல்ல பையனாக இருக்கார். முறம்பு வந்து அந்த காலத்துலேருந்தே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அடுத்தாலும் இவருக்கு பயங்கரமாக ஒன்று வர இருக்கு. அப்படி என்ன பண்ணுவார்? இவன் லெவலுக்கு அதை கொஞ்சம் பிரித்து விட்டுருவார். 50 கிலோ அந்த உடல் இருக்கும், அது 5-10 கிலோவாக பிரிப்பார்.
ஒரே நேரத்தில் வந்து விடாமல் ஒரு ஒரு 6 மாதம் கேப்பில் ஒரு 5 பிரச்சனை கொடுத்துருவாரு. ஒரு தலைவலி, ஒரு சிறுகு வலி, ஒரு காது வலி, ஒரு முட்டு வலி கணக்கு முடியும். குரு என்ன முடியும், உன் விதியை மாற்ற முடியாது. ஆனால் விதியை என்ன பண்ணுவார், தாங்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவார். இதை கொண்டுட்டு போப்பான். இது குருவார முடியும். இதுதான் குரு செய்கிறாரு. உன்னுடைய கஷ்டங்களை அப்படி கொஞ்சம் மாற்றி விடுறாரு. வேரபிள் லிமிட், உன்னால் தாங்கும் அளவுக்கு அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு. அவர் குரு கையில் இருந்தால் இது ஒரு பாதுகாப்பு. கேடயம் மாதிரி, அவர் கவசம் மாதிரி தான் சுரந்த கவசம், கவசம் மாதிரி இருப்பார். எவ்வளோ பெரிய கஷ்ட காலம் வந்தாலும் அதை சக்தியாக எதிர்கொள்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு அதை தளர்த்தி கொடுப்பார். அதான் முந்தை வினையில் முடிச்சு அவர் பையன் உட்கார்ந்தோடனே கணக்கை தான் பார்ப்பார். எப்படி பயங்கர கணக்காக இருக்கு, சரி இதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம்னு சொல்லி அவர் அந்த விதியை மாற்றி எழுதுவார். முந்தைய வினையில் முடிச்சு அவர் இந்த ஜென்மாலே அடங்க மாட்டான் போல இருக்கு. இப்போ ஜெயலலிதையா இருக்கான். பின்னை வினையை பிசைவர், இதை இப்படியே விட்டா இவன் நாசமாயிடுவான். கொஞ்சம் பிசைஞ்சு இவனை கொஞ்சம் சரியாக்கும். இவன் குரங்குமா இருக்கான், இவனை கொஞ்சம் பிள்ளையாராக்கும். இவன் குரங்காதான் இருக்கு விதி. சரி இந்த குரங்காடி கொஞ்சம் மாற்றி ஒரு அனுமாராக்கி விட்டுருவேன். அவன் குரங்கானுங்கிறது விதி, குரங்கு தானே. நம்ம கொஞ்சம் ஆக்கி அனுமாராக்கி கூப்பிட வச்சிருவோம். வெறுமனை என்ன குரங்கு இப்படி வச்சுட்டா அது அனுமாரு. பணிவு போது ஒரு பணிவை கொடுத்துரும். அவன் சாட்சாத் ஆஞ்சநேயராயிருவான், வழித்துறை ஆஞ்சநேயராயிருவான். நிற்க விட்டுருவார். அப்போ குரங்காக வேண்டிய வந்து கொஞ்சம் ஆஞ்சநேயராகி ஒரு தெய்வமாகி கொடுத்துருந்தாரு. இதான் ஒரு உண்மை. ஜோக்காட்டினாலும் இதுதான் உண்மை. குரு என்ன நினைக்கிறார், முன்னை வினையை முடிச்சு அவிழ்க்கிறார், பின்னை வினையை பிசைக்கிறார். உடனே ஒரு தகுதியான ஆளாக அவர் மாற்றி விட்டுருந்தார். நீ மாறல, அவருடைய மாற்றி விட்டார். அப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து நீ இறைவனுடைய திருவடிகளை அடைவாய். இந்த ஒர்க்கு தான் குரு பண்ணுறார். இந்த ஒர்க்குக்கு நம்ம என்ன தொழில் இருக்கணும், நேரக்கடி மூலம் அவரை நினைச்சுக்கணும், அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கணும், அவரையே கொஞ்சம் சிந்திக்கணும். கேப் கிடைக்கும். கஷ்டம்தான் வாழ்க்கை ஓட்டத்தில், நேரம் கிடைக்க கஷ்டம்தான். நீனா சில டைமை உருவாக்கிக்கணும். செகண்ட் சண்டே ஒரு 10-11 ஆனால் அங்கே வந்து உட்காந்துக்கணும், வந்து 2 மணி நேரம் உட்காந்துக்கணும். அது ஒரு சங்கம். அப்புறம் டெய்லி நம்ம ஏதாவது காலையில் முடிச்ச உடனே ராத்திரி படுக்கி போனோம், ஏதோ நமக்கு எது தோதுவாக வரும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் பகவான் நாம சொல்லணும். 10 நிமிஷம்னா ஒரு 108 வந்து ஒரு 10 நிமிடம். நான் தான் எடுத்துக்கிறேன். எப்படி பர்மனெண்ட் அலாம் இருக்கும். ஆன் பண்ணால் 10 மினிட்ஸ் பிங் பிங் பிங்கிடுவான். அது ஒரு நாமா சொல்லி 10 நிமிஷம் ஆகிடும். 108 ஆஃப் பண்ணுறேன். சிம்பிள். மொபைல் என்னத்துக்குலாம் வச்சுருக்கோம். அதில் டைமர்னு ஒன்று இருக்குது. அதில் 10 மினிட்ஸ் டைமர் எப்போவுமே 10 மினிட்ஸ் ஆகும். டக்குன்னு ஆன் பண்ணிட்டு நாம மாறும். 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம். உடனே நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு பேசுவாங்க. நான் சரி அதெல்லாம் கண்டு சரிமா சாமி வேணும் இல்லை அப்படின்ட்டு என்ன வேலைங்க இருந்தாலும் சிலமா நாம அப்படின்னு சொல்லுவேன். இந்த 10 நிமிஷம் ஆன் பண்ணி சிலமா நாம கேட்டு சொல்லுவாங்க. எங்களுடைய பாணி தான். அந்த 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு சாமிகிட்ட சாமி சுதாம்சா எனக்கு ஃபோனில் பேசினார். ஏதோ ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் பையன் பரிச்சை இருக்கான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சாமி சொல்லி அந்த பிரச்சனையை அப்படியே சாமிகிட்ட தள்ளி விட்டுட்டு பகவான் இங்கே பார்த்துக்கிட்டு நாங்கள் அடுத்த வேலைக்கு எங்களுக்கு சாமி கொடுத்துருக்க வேலை. கதவை யாராவது தட்டினா நீ ஒரு 10 நிமிஷம் நாம சொல்லணும். என்ன வேலை இருந்தாலும் வேலையை அப்படியே போட்டுக்கிட்டு நீ எனக்கு ஒரு எங்களாக வச்சுருக்க. உங்களுக்கு அப்படி இல்லை, எனக்கு எங்களுக்கு வேறு மாதிரி ரூட் கொடுத்துருக்க. ரிட்டையர் பண்ணி நல்லா ஒரு பென்ஷனே எடுத்து கை நிறைய கொடுத்து ஒரு காரையும் கொடுத்து ஒரு நல்ல டிரைவரையும் கொடுத்து போயிட்டு வாப்பா என் கூட முறை பரப்புன்னு சொல்லிட்டு ஆனால் உனக்கு வேலை வச்சுருக்கேன் போயிட்டு சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா ஃபோன் வரும். ஃபோனில் ஒருத்தன் ஒன்று சொல்லி அழுவான். அவங்க 2 ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லி ஏன் பாருன்னு சொல்லி நீ முடிச்சுக்கலாம். நான் சாமி பார்த்து வரட்டும், சாமி நாம உலகாண்டி நாங்களும் ப்ரே பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபோனை முடிச்சுட்டு செலமான்னு கொடுத்து செலமான்னு புரிஞ்சுக்கோ. ஃபோன் முடிஞ்சு செலமான்னு கொடுத்தா ரைட் ஆரம்பிச்சு உடனே நான் டக்குன்னு அவன் ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு சொல்லுவேன். ஒருத்தர் நாம சொல்ல ஒருத்தர் கேட்டு சொல்லுவோம். 10 நிமிஷம் கணக்கு அப்படியே சொல்லுவோம். முடிஞ்ச உடனே அடியே வந்து இன்னைக்கு சுதாம்சா பையனை பேசின சாமி அவருக்கு இதுதான் பிரச்சனையா, இதெல்லாம் அவங்க வார்த்தை வச்சுருக்காங்க பார்த்துங்க. இதை எங்கள் அப்படி டெய்லியும் 6 காலம் 5 காலம் அது நோக்கம் போல சாமி எங்களுக்கு தருவார். இதை நான் காரில் போனாலும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் அந்த ஃபோன் கால் வந்து நான் அட்டன் பண்ணி அதை சாமிக்கு தருவாங்க. போஸ்ட் எங்கள் இதில் விட்ற தப்பால் நாங்கள் சாமிகிட்ட கொண்டு சாமி ஃபோனில் போட்டு அப்பா நான் நினச்சோம் அவர் கூட அவங்க அதுக்கு ஃபீஸ் வந்து ஸ்டாம்ப் போட்டணுங்களா, அது வந்து 10 நிமிடம் தான் சரி. அவர் போட்டாங்க. நீங்களும் வச்சு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தே வரணும். சாமி எனக்கு பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, தெரியுங்க ஒரு 10 நிமிஷம் ஆமாம் சொல்கிறேன் சொல்லிட்டு சாமிகிட்டே சாமி இது இந்த பிரபலம் வச்சு நீங்களாச்சு அப்படிங்க ஒரு 108 நாமா சொல்லிட்டு அப்படிங்கிறது அவர் பார்த்துட்டு நீங்கள் பாட்டு வந்துடுறீங்க. அது தானா செட்டாக சொல்கிற டெஸ்ட் பண்ணி பாருங்க. தானா செட் பிரச்சனையை நீங்கள் சுமக்காதீங்க. பிரச்சனைக்கு பகவானுடைய திருவடியும் வைங்க. அதுக்கு ஒரு ஃபீஸ், வக்கீல் ஃபீஸ் ஒரு 10 நிமிஷம் நாமா சொல்லி சாமி இதை உங்கள் காலில் வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்னு நீங்கள்
அது மண்டையிலேயே வச்சுருக்காரு. ப்ராப்ளம் தன்னை போல சால்வ். இது என்னுடைய அனுபவம். எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான். எங்கள்கிட்ட ஒரே ஒரு மருந்து தான் 10 நிமிடம் இறைனா யோகி இதை செஞ்சுக்கலாம். அது குரு நாமத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை. எவ்வளோ பெரிய பிரச்சனை தான், சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம். மந்திரத்தை அதே ஒரே நிமிடம் தான், 10 நிமிடம் சொல்லுங்க. அது தானான இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தகவல் உங்களுக்கே பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டில் அவங்க சொந்தக்கார எல்லாரும் வேணும். எல்லாரும் சொல்லுவாங்க, பக்கத்து ஃப்ரெண்ட் கொடுக்குறாரு அவனை பார்க்க அவன் சொல்லாட்டாலுங்க, ஐயோ பாவம் கஷ்டப்படுத்துங்க. சரி இல்லை இப்போ அப்படி கிடையாது, ஒரு 10 நிமிஷம் நாம சொல்லுவோன்னு ஜெயராமன் சொன்னால் சாமி சந்தோஷம் இருக்குது. ஜெயராமன் நல்ல பையனா இருக்காங்க. அவன் தனக்கு கேட்காம சுப்பிரமணியனுக்காண்டி நாமா சொல்கிறான்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை வராமல் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் ஊரோட பிரச்சனைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு வருத்தம் தெரியுமா, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு சொந்த பிரச்சனையே இல்லை. சாமி வச்சு இந்த ஊரோட பிரச்சனைகள்லாம் நீங்கள் நாம சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவார். இது ஒரு ரகசியம். நீங்கள் அவருக்காக இறங்கி அதை எவன் ஒருவன் என்னையே சரணடைகின்றானோ அவனுடைய லோகக்ஷேமங்களை நான் வரித்துக் கொள்கிறேன். கீதையில் கண்ணன் சொன்னது எங்கள் வாழ்க்கை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆகிட்டார். நாங்கள் அவர் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் அவரும் பார்த்துக்கிறார். இதுதான் ஒரு நேக். நீங்கள் பிரச்சனையை இறைவனுடைய திருவடியில் தள்ளி விடுங்க. குருநாதர் காரணம் கொடுங்க, அவரும் பார்த்துக்கிறார். நீங்கள் சதா சர்வகாலம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் குரு நெக்ஸ்ட் அப்படியே அப்படி இருந்து பாருங்கள். இந்த வாழ்க்கை வேற ஒரு கதிக்கு மாறிடும். இது இந்த பக்குவத்துக்கு தான் சாமி உங்களையும் கொடுங்க. நீங்கள் அன்றைக்கு வருவீங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு 2 ஸ்டெப் முன்னே போயிட்டுருக்கேன். உங்களை வாங்க பார்க்க தான் ரூட் இதாக இருக்கு, வாங்க இதான் ரூட் இது இப்படி கூப்பிடலாம் விஷயம். உனக்கு 2 ஸ்டெப் தான் பாக்கி. நான் ஒரு 2 ஸ்டெப் அங்கே போயிட்டேன். இப்படி உங்களை பார்த்து திரும்பி சொல்கிறேன், எப்போ நல்ல ரூட் தான், இந்த நீ திணறிட்டு எனக்கு வா, இந்த ரூட்டில் போனால் தப்பிச்சிடலாம். இப்படி தான் வாழ்க்கை. இவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு ஒரு 2 அடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பகவான் நம்மளுக்கு ஒரு அடி முன்னாடி போயிட்டுருக்காரு. அவ்வளோ பகவான் நமக்கு பெரிய டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. பகவான் ரொம்ப பக்கத்தில் இருக்கார், ரொம்ப க்ளோஸாக இருக்கார், ரொம்ப பார்க்காம இருக்கார். அவர் நம்ம பார்த்துட மாட்டானான்னு இருக்கார். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஊரில் அடுத்த சினிமா எனக்கு வந்து அடுத்த சீரியல் எனக்கு வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கணும். இங்கே பார்க்க மாட்டோம், அவர் இங்கே இருக்கிற. இப்போ இதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அவர் இங்கே எவ்வளோ க்ளோஸாக நம்ம பக்கத்தில் இருக்கார். அப்பப்போ அவர் கொஞ்சம் பார்க்கணும். அதனால தான் புறத்தே போகின்ற மனதை சில பேர் அகத்தே உன்னுள்ளேயே இறைவன் இருக்கின்றான். கடை உள், தமிழில் தான் அழகாக கடை உள், அதான் கடவுள். கடவுள் எங்கேயோ இல்லை, கடை உள் உனக்குள்ளே தான் இருக்கிறான். அவர் சொல்லலையா, சித்தர்கள் அதான பாடினாங்க, சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ, எல்லாம் கல்லுக்குள்ள இறைவன் இருக்கிறான். நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ளே இருக்கீங்க. சோர்மா எங்கேயா இருக்க, இங்கே இருக்கிறார். இந்த பூமியல் லிங்கம் சார், அதாவது பூமியை திரும்பி பாருங்க. இது வந்து சிவலிங்கம், இது வந்து பூமி வந்து ஆவுடை. நல்லா பாருங்க, நம்மளே சிவலிங்கத்துக்குள்ளே இருக்கோம் சார். பூமி முழுக்க ஒரு லிங்கத்தை கவுத்து வச்சுருக்காங்க, அதான் ஆகாசம். இந்த பூமி தான் ஆவுடை. இது லிங்கத்துக்குள்ள நம்ம எல்லாருமே சிவனுக்குள்ள தான் இருக்கும். நம்ம சிவஸ்வரூபமாக சிவனுக்குள்ள வாழ்ந்துட்டு இந்த ஆகாய வடிவத்தை பாருங்க, ஒரு லிங்கம் மாதிரி தான் இருக்குது. பூமி ரவுண்டாக தான் இருக்குது, ஆவுடை அதுக்குள்ள இருக்கும். நம்ம எல்லாருமே அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவா, இந்த இறைவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கும். இதை ஒரு நிமிஷம் நீ உணர்ந்தேன்னா பெரிய சந்தோஷம், பெரிய ரிலீஃப் ஆகிடும். இப்படி நினச்சிருக்கிற பிரச்சனையெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். வாழ்க்கைங்கிறது ப்ளஸ் அண்ட் மைனஸ். நல்ல இரவு பகல், மேடு பள்ளம், இன்பம் துன்பம், உடல் இருந்து ஆரோக்கியம் மாறி மாறி வரும். இதுக்கு எவரும் கிடையாது. டாட்டா பிர்லா ஆனாலும் இது இருந்துருக்கு. 40 வயசில் தலை நினைச்சிரும்ல, வீசு நினைச்சிரும்ல, வேணா விஐபி ஷாம்பு வேணால் வாங்கி போட்டாங்க. முன்னாடி வேற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நம்மளே போட்டுக்கலாம், யார் டைப்லாம் பண்ணிக்கலாம். இப்படி சில வித்தை வேணால் வித்தைகள் காட்டலாம். ஆனால் கடுவை வெளுத்தது தானே, அது உண்மை தானே. அப்போ என்ன கேட்டாச்சுன்னா, எவ்வளோ பெரிய பணம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் அதனதன் காலத்தில் அது வந்துடும். இது அமைப்பு யாரும் இது இறைவன் போட்ட போடு, யாரும் மாற்றவே முடியாது. குருவை கைக்குள்ள வச்சுட்டோம்னா குரு கொஞ்சம் லகுவாக்கி தருவார். தம்பி ரொம்ப திணறாத சொல்ல போனால் குருவை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடைய திணறல் குறைஞ்சணும் சார். எங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிது. எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே இல்லை என்கிற ஒரு பிரச்சனை மட்டும் எங்களுக்கு பாருங்க. எங்கள் லைஃப் சிலையை உட்காந்து பேரண்ட்ஸும் கற்றுக்கலாம். சாமி அநியாயத்தில் ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. சாமி மேலேயே கோபமாக இருந்தது, எதிர்த்தாலும் இவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்க, கொஞ்சமாக எங்களுக்கு ஒன்றுமே கவலைப்படலான்னு பார்க்க ஒன்றுமே வர மாட்டேங்க. கவலையே வரலைங்கிறதுக்கு 2 பேரும் கவலைப்பட்டுருங்க. 4 திரும்பி இப்போ 4 நாளாக சிவசேலத்தில் அப்படியே தேன் பிடிச்சு சாரம். சிவசேலம் கோயில் வந்தால் வெயில் அடிக்குது சார். நான் பெத்தாண்டில் குடியிருப்ப 4 கிலோமீட்டர் உள்ள இருக்கேன், மலை அடிவார்.
அப்படி உள்ள அந்த டூவீலரில் போக அப்படியே சொல்றதுக்குள்ள போகிற மாதிரி அப்படியே அந்த சில்னஸ் அப்படியே கூட அந்த கடனாளி டேம் கிட்ட போய் எங்களுடைய சொல்கிறத இதில் வனத்தில் போய் உட்காருவேன், அப்படியே தேன் குடிச்சு சாரம் தமாஷா வெயில் அடிக்கி மேலே சாரலும் விடும். நம்ம ஊருக்கு சொர்க்கமே தென்காசி மாவட்டம் தான். ஓப்பனாக தென்காசி மாவட்டம் சொர்க்கம். அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி போய் நிற்கணும். அந்த சாரல் மேலே பிரித்து கொண்டே இருக்கும். 5 நாளாக தான் இருப்பார் ஆனந்தம். சொர்க்கம் ஒரு ஆர்டிக்கல் கூட எடுங்க, சொர்க்கம் எங்கேயோ இல்லைடா, இங்கே தான்டா இருக்குது. வெக்கையே அடிக்குது, வெயிலும் அடிக்குது, மழை துளி மாதிரி வரும். இந்த கிளைமேட் எங்கேயும் கிடையாது. தேனியில் இருக்கும், கம்பத்தில் இருக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அதான் பாரதிராஜா பாடல, தென்மேற்கு பருவக்காற்று தேனின் பக்கம் வீசும்போது சாரல். அழகாக கவிஞர் சிம்பிளாக சொன்னார். அப்போ இந்த தென்மேற்கு பருவக்காற்று கலைத்த வைகாசி முடியுது ஆரம்பிச்சு, அதை துளி விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இது தெய்வம். அப்போ என்னைய மாதத்தில் 5 நாள் பகவானுக்கு பணியாற்றுறதுனால அப்படி கொண்டு போய் சிவசேனை பெத்தாமலை குளிக்க போனால் 5 நாள் உட்கார்ந்து ஆனந்தமாக இருக்கு. ஆனந்த குளியல் அன்னைக்கு குளிக்கிற மழையை மீது ஓசை பிடிச்சி தண்ணியும் குடிச்சிட்டு. எங்கள் சிவசேனம் தண்ணீர் எப்படின்னா காலில் ஊற்றினா கால் இப்போ கரியாயிடுச்சு. அங்கே ஏதோ ஒரு கால் போயிட்டு கையெல்லாம் வெட்ட முடியும், நம்மளே சிவப்பாயிடுவோம். கண்ணை வளை வச்சு வெளுத்துடலாம். நீ சிவசேனத்தை வந்து கண்ணை அடையாளம் பண்ண முடியும். அந்த தண்ணியில் எல்லாம் போயிட்டாங்க சார். எனக்கு அந்த ஊர் தெய்வீகமாக இருக்கு. அந்த இடத்துல போய் வந்தாங்க சார். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் வந்து ஒரு பவித்திரமான இடம் சார். அங்கே உள்ள காற்று, அந்த மூலிகை காற்று, அந்த தண்ணீர். பஞ்சாயத்துக்கு நான் ஓசை பிடிச்சா 2 பேர் பிடிக்கும். மழையும் சந்தோஷம், மழையிலையும் குளிச்சு, நாங்கள் மழையிலையும் குளிச்சு பஞ்சாயத்துலையும் குளிச்சுட்டு இருக்கோம். சந்தோஷமாக காலை 6 to 7 வரும். ஆனந்தமாக எல்லாம் துவச்சி முடிச்சு போயிட்டு சோப்பே போட வேணாம் சார். துணியாக அலசினா போதும், அப்படியே பியூர் ஒயிட்டாக இருக்கும். கிழமைங்கெல்லாம் திருப்பி கவலைப்படாது. துவைக்கிற கிழமை வந்து எவ்வளோ நாள் அப்படி நீட்டாக சோப்பு பாய் தான் காலியாக இருக்கும், மீதி நிஜமாகும். நல்லா துவைச்சி கொடுப்பாங்க. அருமையான இப்போ எதுக்கு சொல்லுங்கன்னா, நீங்கள் தெய்வத்தின் பணியில் இறங்கிட்டேன்னா அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இவங்க நல்ல தண்ணி கொடுக்குறாரு, நல்ல காற்று தராது, ரொம்ப சோப்பெல்லாம் செலவழியாது. இது தெய்வம் எப்படி பார்க்குறாங்க? தங்க தாம்பாளத்தை வச்சு தாங்க யோசிக்கிறாங்க. அவருடைய பணியில் முழுமையாக இறங்கிட்டீங்க. அதுக்கு நம்ம பயப்படாதீங்க. ஒரு கடலில் வாழ்க்கையை நிறுத்திட்டு தெய்வத்தின் பணி பூரணமாக ஆட்சியே இறங்கி விஜயாச்சாரம் போக கிடைக்கல. ரிட்டையர் ஆனால் அவர் எடுத்து வந்துங்க. எங்களை மாதிரி ஒருவராக போங்க, இந்த கதைகளை பேசுங்க, திருமந்திரம் படிங்க. நான் சொல்கிறேன், அடுத்தால எக்யூப் படிப்போம். சரி, அவருக்கு அரசியல் ரீதியாக வேறு கலைஞர் எனக்கு பிடிச்சி கொடுக்கணும். 93 வயசில் கொஸ்டின் படிச்சிருந்தாரு, எழுதிட்டாங்க. அவருக்கு படிக்க வேண்டிய ஒரு நல்ல குணம். கருத்து ரீதியாக நம்ம ரொம்ப மாறுபடுறோம், முரண்படுறோம். ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல குணம். 93 வயதில் அந்த மனிதன் படித்தாரு, யோசித்தாரு, எழுதினார், அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த அந்த குணம். அதாவது எங்கேருந்து நீங்கள் நல்லதை எடுக்கலாம், அந்த நல்லது நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்போ என்ன கேட்டதுன்னா, வயது ஒரு தடை. அது நீங்கள் வயதான பொருள் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். பிள்ளைலாம் கட்டி கொடுத்தா ஃப்ரீ ஆகிடும். இப்போ தான் நம்ம உட்காந்து படிக்கலாம். நான் இப்போ சின்னப்பிள்ளை கட்டும்போது நான் ஒரு பரிசத்து படிச்சுட்டே வரேன். 3வது பரிசத்து போயிருக்கேன். தொடர்ந்து உபநிடதம் படிக்கிறேன். சான்ஸ்கிரிட்டில் படிக்கிறோம், டைரி எழுதுகிறேன். சான்ஸ்கிரிட் கொஞ்சம் ஹிந்தி தெரியும், சான்ஸ்கிரிட்டில் அதை எழுதுறேன். அதுக்குள்ள அந்த சான்ஸ்கிரிட் உச்சரிப்பு தமிழ் எழுதுறேன். சான்ஸ்கிரிட் நமக்கு டகாரம் வராதா, அது தமிழே எழுதுறேன். அப்புறம் அது தமிழ் அர்த்தத்தில் நான் இங்கிலீஷ் மீனிங் எழுதுறேன். என்னுடைய புக்கில் ஒரு வருஷத்துக்கு 4 லைன் வரும். அப்புறம் அதனுடைய பொருள், அப்புறம் அதுலேருந்து கருத்து, அப்புறம் என்னுடைய கருத்து. இதை பற்றி நான் பல விஷயத்தை கம்பேர் பண்ணி என்னுடைய நோட்டை என்னுடைய வியூஸ் இப்படி படித்தேன். இதெல்லாம் பகவான் அருள். இது இந்த லைஃப் எல்லாரும் வரணும். ஓகே அம்மா ரிட்டையர் ஆனோட விஜயசார் விடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆமாம் மனசுல நினைக்க சொல்கிறீங்க. அதுதான், அதாவது நீங்களாம் ஆசிரியர். அந்த குருங்கிறது வந்து இல்லை, நீங்கள் இனிதான் குருவாக போகிறீங்க. வந்து தொழில், இனிதான் நீங்கள் குருவாக போகிறீங்க. முதல்ல பார்த்த ஆசிரியங்கிறது தொழில், அது சம்பளம் கொடுத்துட்டான். ஆனால் இனி செய்கிற குருங்கிறது சேவை. அந்த குரு சேவைக்கு நம்ம தேவை. அதுக்கு ஞானங்கிறத வித்தை, ஞான விதியை கற்றுக்கணும். அதற்கு நம்ம முறை எக்யூப் ஆகணும். அப்புறம் நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இறைவன் நம்மை ஆத்ம விடுதலைக்காகத்தான் இந்த முறைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. நாம் இனி வருகின்ற மாதங்களில் நாம் கொஞ்சம் ஞானம் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த சத்சங்கம் ஞான யஜ்ஞமாக மாறுது. இப்போ நான் கரூர் திருச்சியில் சத்சங்கம் நடத்துறது இல்லை, யோகி ஞான யஜ்ஞம் நடத்துது. அங்கே கீதை படிக்கும். ஒரு 3-4 பேர், ரம்யாவுக்கும் ஒரு குடும்பம். என்ன ஒவ்வொருத்தருக்கும் 15 நிமிடம் கொடுக்கும். 2 பெண்கள் 2 ஆண், 15 நிமிஷம். அதில் புத்தகம் முறை கொடுக்கும். நீங்கள் நம்ம முதல் சாப்டர் படித்து எங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி 4 பேர் வருவோம். அப்போ எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நம்ம அழகாக ஒருத்தர் கீதை சொல்லுவாங்க, கேட்டுக்கலாம். ஒருத்தர் உபரிஷம், நான் உபரிஷம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம். ஒருத்தர் வந்து யோகி பற்றி பேசுவார், ஒருத்தர் ரமணர் பற்றி பேசுவார். அப்படி என்னன்னா கற்றலின் கேட்டல் நன்றி.
அதான் சத்யநாராயண வேலையில் பார்த்துக்கலாம், இவங்க படிச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். ஆனால் நம்ம பிஸ்னஸ் முடிஞ்சுன்னு வச்சுருக்கோம், உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுத்து வந்தேன்னா சிலவங்க பிஸ்னஸில் ஓடிட்டு உட்காந்து புத்தகம் படித்து எழுதுறதுக்கு டைம் இருக்காது, கொஞ்சம் பேர் அதை பிடிச்சி மாட்டி விடுவோம், ஒரு 4 பேர் செய்யறது. இப்படி நம்ம அடுத்த ஞானம் என்கிற ஸ்டெப் இவ்வளோ நாளாக பக்தி பண்ணிட்டோம். 2017 நாங்கள் 9 ஆண்டுகள் ஊருக்கு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம, ஏன்னா ஞானம் அப்பதான் அது குருவை அடைந்ததுக்குள்ள அடையாளம். சாமி தான் என்ன சொல்ல வைக்கிறோம். அடுத்தால ஆத்ம விடுதலை நோக்கி எல்லாரையும் நகர்த்து. உலகியல் வெற்றி உறுதி. உங்களுடைய இக வாழ்க்கையில் சாமி வெற்றி தந்துடுவார், தந்துக்கிட்டு இருக்காரு, தருவார், இன்னும் தருவார், அது நோ டவுட். ஆனால் பல வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை தேவைப்படும், அந்த டைம் வந்தது. இப்போ அதனால் ஜெயராமன் லீவ் போடக்கூடாது. செகண்ட் சண்டே எந்த டியூட்டியும் கிடையாது, 2 மணிக்கு போகிறது. ஃபேமிலியில் தான் நான் செகண்ட் சண்டே மத்தியானம் போடுவேன். இது ஒரு சங்கல்பம். உங்கள் மன உறுதியாக இருக்கணும். நீங்கள் முதல்ல மனதில் திட சங்கல்பம், இதுதான் சங்கல்பம். இது மந்திரம் சொன்னாலும் வேலை செய்யும். இந்த மன உறுதி, இது கை வைக்கிறது வச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு உறுதி பிறகு. இப்போ நான் அப்படியே சமணம் மட்டும் உட்காந்து பாருங்க, இந்த முத்திரைக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது ஒரு மன உறுதி தான். ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் இப்படி வச்சு பாருங்க, வச்சுட்டு அப்படி மனசில் வேணுங்க. அது இருந்து அது ஒரு வைராக்கியம் சார், ஒரு திடம் தன்மை. இதை கொண்டாங்க சொல்கிறேன். இறங்கி இப்படி வச்சுட்டு உட்காந்து சங்கல்பம் பண்ணு, அது நடக்கும். அந்த உறுதியை கொண்டாங்க. மாதத்தில் ஒரு நாள் யோகிக்காக ஆஃப் டே 10 to 1 இங்கே வந்து நான் முறம்போது உட்காந்து யார் வந்தாலும் வரலாம். நான் வந்து ஒருத்தர் தான் கண்டுபிடினா ஒருக்குள்ள நாம சொல்லணும். ஒரு மணி ஆயிரத்தாக போயிட்டு அது ஊற்றி கட்டிட்டு போயிருந்தேன். ஆனால் அடுத்த மாதம் நான் வரமாட்டேன். ஒரு திருமணத்துக்கு அடுத்த ஒரு நாள் லீவ் நான் மட்டும் அப்ளை பண்ணேன். அடுத்த மாதம் ஒரு யோகியுடைய பக்தைக்கு சென்னை ஆவடியில் திருமணம், சுவாமியை அங்கே போகணும், அதனால் சொல்லுவேன். அது அடுத்த வாரம் தொடர்ந்து ஒரு மாதம் கூட தவறான முறப்பம் வந்துருப்பேன். நம்ம அதுக்கு அடுத்த நம்ம பேசிக்கிட்டு நம்ம இதை ஒரு ஞான யஜ்யமாக 2 மாதம் சர்வரையாட்டி சொல்லிட்டு இதை ஞான யஜ்யமாக மாறுறேன். கண்ணன் ஒரு கிளாஸ் எடுக்கணும், ரம்யா ஒரு கிளாஸ் எடுக்கணும், அப்புறம் ஆளுநர் பிடிக்கிறேன். வேற யாரும் முன் வந்தாங்க, விஜயசாரம் முன் வரலாம். ஏன்னா ஒரு திருமந்திரம் கொஞ்சம் படிக்கலாம், டிஸ்கஸ் படிக்கலாம். அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, டீச்சர் அம்மா அவங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா இப்பவுமே களத்தில் இறங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை போமேம்மா, நீங்கள் இறங்கிருங்க, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜயகார் சார் நீங்கள் இறங்கிருங்க. ஒரு நீங்கள் 2 லேடிஸ், நீங்கள் 2 பேர் ஜென்ஸ். நான் கண்ணன் ஒரு ஆள், அப்போ கை கண்ணன் ஒரு ஆள் ஏற முடியும். இவர் ஒரு ஆள், இவரை பகவத்கீதைக்கு ரெடி பண்ணுறேன், கண்ணனை ரெடி பண்ணுறேன். ஒரு 4 பேர் ரெடி பண்ணுறேன். 15 நிமிடங்கள் நீங்கள் படிக்கணும். புக்கு நான் தந்துடுறேன், நீங்கள் புக்கை வாசிங்க. சாப்டர் 1 படிங்க. படிச்சுட்டு என் ஃபோனில் கால் சொல்லு, ஐயா படித்தேன், இது ஒன்றுமே புரியல, சந்தோஷம். புரிஞ்சாதான் அவருக்கு, புரியலன்னா ரொம்ப சந்தோஷம். தெளிவாக இருக்கல. அப்புறம் மனம் சொன்னாங்க, புரிஞ்சுட்டு நானே அறகுறையாக ஏதாவது புரிஞ்சு வச்சுப்பேன். அப்புறம் உங்களுக்கு சரியாகிறது எனக்கு பெரும்பாடு. புரியலை சொன்னேன், எனக்கு ரொம்ப திருப்தி. இது சொல்ல வராங்க தான் நம்ம 2 இப்போ பாருங்க, இப்போ புரியுது, இதை அப்படியே வச்சுக்க, இதுதான் பாயிண்ட். இப்படி நம்ம எடுக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப எளிமையான முறைகள் தான். கீதை படிக்கணும், ஒருத்தர் நான் யார் படிக்கணும், ரமணர் படிக்கணும். நான் யார் தான் நீங்கள் ரமணரை படிக்கணும், கண்ணை கொஞ்சம் டெப்த்தாக போகும். இவர் போய் எல்லாமே டெப்த்து தான். நான் யார் வந்து இப்படி அண்ணாமலையில் இப்படி ஏறுற மாதிரி, கீதை வந்து இப்படி ஏறுற மாதிரி. இவர் ரமணர் இப்படி கூட்டுக்குவார், செங்குத்தாலும் கூட்டுக்குவார். அதனால சூப்பரான பாதை. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா ரம்யா கொஞ்சம் படிக்கலாம், அம்மாவுக்கு திருமந்திரத்துக்குள்ள கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அது மாதிரி ரம்யாவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தான். ஏன்னா அதனால் இந்த விஷயங்களை படிப்போம். வருகின்ற மாதங்களில் இது ஞான யஜ்ஞமாக மலரும். எனவே முறம்புக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இது வாலிபம் அடைந்து விட்டது. நீண்ட நாள் யோகிராஜ் பார்த்து பக்தி பண்ணி ராஜபாளையம் முறந்து இப்போது ஞான வாலிபம் அடைந்து விட்டது. அது ஞானத்தை நோக்கி நகரத் போய்விட்டது என்பதை நாம் ஒரு அறிவிப்போம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயலலிதா.